கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருக்கிறதை பார்க்கிலும் வீட்டின் ஒரு மூலையில் தங்குவதே நலம் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? இப்போவெல்லாம் நான் ரொம்ப அமைதி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி பேச விரும்புகிறேன். என்ன பிரதர் இப்படி ஒரு தலைப்பு? நான் இந்த வசனத்தை பல முறை பேசியிருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷத்தோடு நான் அதை பேச விரும்புகிறேன். சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடி இருக்கிறத பார்க்கலும் ஒரு மூலையில் போய் தங்கி இருப்பது நலம்னு வேதவசனம் சொல்லுது. பிரதர், அவகிட்ட நான் சண்டை போட்டு பார்த்துட்டேன், அவட்ட சமாதானமாக பேசி பார்த்துட்டேன், அவள் காலில்குள்ளே விழுற மாதிரி ஆயிட்டேன் பிரதர், ஆனால் அவள் அடங்குற மாதிரி இல்லை. அதனால் நீ எப்போ அடங்குவியோ அப்போ அடங்கு. நம்ம ஊரில் சொல்லுவல தண்ணி தெளித்து விட்டுட்டேன்னு. நான் இப்போல்லாம் ரொம்ப அமைதி ஆயிட்டேன். ஆனால் நான் அமைதியாக இருந்தாலும் அதை சொல்லி எங்கள் அப்பாவை பற்றி சொல்லி, எங்கள் அம்மாவை பற்றி சொல்லி, என் தங்கச்சியை பற்றி சொல்லி அவள் வாயால் பேசும்போது பிரதர் நான் கையால் பேச வேண்டியதாக மாறிடுது. அதனால் பிரதர் நான் ஃபாரினுக்கு போகணும், இவகிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஃபாரினுக்கு போகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரு பிரதர் என்கிட்ட சொன்னதை பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய மனைவிகள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இவன் கூட வாழ்ந்தது போதும், இவன் கூட குப்பை கொட்டினது போதும், ஐயையோ இந்த டார்ச்சரை என்னால் தாங்க முடியலையே, இவன் வந்தால் வீடே ஒரு மாதிரி ஆயிருமேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், சண்டைக்காரியாக இருக்கிறியா, நீ கோவக்காரனாக இருக்கிறியா, தயவு செஞ்சு உங்கள் 2 பேருடைய சண்டையில் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் என்பதை மறந்து விடக்கூடாது. நிறைய சகோதரிகள் சொல்லுவாங்க, என் பிள்ளைகளுக்காக நான் அமைதியாக போகிறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, என் குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நான் அமைதியாக போகிறேன்னு. அந்த அமைதியை கடைசி வரையும் கடைபிடிங்க. ஒரு நாய் நம்மளை பார்த்து குலைக்குதுன்னு வைங்களேன், திரும்பவும் நம்ம அந்த நாயை பார்த்து குலைச்சேன்னா எது நாயினே நமக்கு வித்தியாசம் தெரியாது. அவன் பேசுகிற மாதிரி தான் நானும் பேசுவேன், அவன் பண்ணுற மாதிரி தான் நானும் பண்ணுவேன். நான் என்ன அவனுக்கு சலிச்சாளா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா இனி முடியாது. அதனால் உங்களை பார்த்து சொல்கிறேன், சண்டை வராமல் சமாதானத்தில் போங்க. சண்டை வந்தால் நீ அவனை இழு, அவன் ஒன்றை இழுக்கட்டும். உங்கள் அப்பா அம்மா ஒன்றும் தெரியாமல் இருக்கிறவங்கள, அவங்க தங்கச்சிகளை, அவங்க குடும்பத்தை, உன் குடும்பத்தை நான் நடுத்தருவில் நிறுத்துவேன், உன் பேரை நான் சீரழிப்பேன். இப்படியெல்லாம் கதை விடுறையே, கர்த்தர் இதெல்லாம் பார்த்துட்டு உன்னை உயிரோடு விட்டுறதே பெரிய விஷயம். அதனால் உன்னை பார்த்து சொல்ல வரேன், தயவு செஞ்சு அமைதியாக இரு. கர்த்தர் இந்த அலைகளை கண்டிப்பாக அடக்குவார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் அமைதியாக இருக்க தேவன் அனுகிரகம் பண்ணும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.